ஹலோ மக்களே, இன்றைக்கி பெண்கள் எல்லாருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவும் சேலஞ்சிங்காக இருக்கிற பிசிஓடி பற்றி தான் பார்க்க போகிறோம். பிசிஓடி அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பிசிஓடி அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். இதை தமிழில் பல்குவான கருப்பை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விமன்ஸ்க்கு ரீப்ரொடக்டிவ் ஏஜில் வரக்கூடிய ஒரு ஹார்மோனல் டிஸார்டர். அதாவது ஓவேரி கருமுட்டையில் சின்ன சின்ன சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும். ஆக்னி, அதுக்கப்புறம் பாடி ஹேர்ஸ் எக்ஸஸாக இருக்கும். இது ஹார்மோன் டிஸ்ட்ரிப்ஷனை காஸ் பண்ணி மெட்டபாலிசமை அஃபெக்ட் பண்ணுது. பிசிஓடியை ரெக்கவர் பண்ண ஹை ஃபைபர் ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராகி, ஓட்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் எடுக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். கீரை, காலிஃப்ளவர் இதெல்லாம் எடுக்கிறதுனால இன்ஃப்ளமேஷன் குறையும், அதாவது வீக்கம் குறையும். ஃபிஷ்ஷு, நாட்டுக்கோழி மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுக்கிறதுனால மசிலுக்கு சப்போர்ட் கொடுக்குது. மஞ்சள், இஞ்சி இதெல்லாம் பார்த்தோம்னா இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. க்ரீன் டீ டெய்லி குடித்தா மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சித்தால பிசிஓடி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு வாத பித்த கபத்தை பேலன்ஸ் பண்ணாலே போதும். அதுக்காக கைப்புச்சுவை உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேப்ப இலை, வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நம்மளோட இன்சுலின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஒமேகா 3 சோர்ஸான ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால ஆண்ட்ரஜன் குறையும். வெஜ்ஜீஸில் ப்ரக்கோலி, காலிஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட்ரஜன் டீடாக்ஸ் ஆகும். இதை தாண்டி இன்னும் நிறைய உணவுப் பொருட்கள் இருக்குது பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரி மக்களே, நம்ம இன்னைக்கான கண்டென்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பர்சனலாக பிசிஓடி டயட் சார்ட் வேணும்னா டூ ஃபாலோ அண்ட் கமெண்ட். நாங்கள் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறோம். பபாய் மக்களே.